இந்தா வந்துருச்சுல போலீஸு. அடியே ஈஸ்வரி, என்ன பேச்சு பேசினே? செல்வி கிட்ட என்னடி சவால் விட்டே? அம்மாவும் புள்ளையும் போய் ஜெயில களி துண்ணுங்க. அட ஆமாங்க, அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கு. இனியாவுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க ஈஸ்வரியும் கோபியும். பாக்கியா இனியாவ ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு. இப்பவே இனியாவுக்கு வேற பெரிய வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க ஈஸ்வரியும் கோபியும். கல்யாண ஏற்பாடு தடபுடலா நடக்குது. பாக்கியாவோட எதிர்ப்பையும் மீறி நிச்சயதார்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த கிழவியும் வீணா போன கோபியும் சேர்ந்து. இங்கதான் இனியா ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்கா. அட ஆமாங்க, இனியா போலீஸுக்கு போனை போட்டு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வைக்க பாக்குறாங்க எங்க பாட்டியும் அப்பாவும் அப்படின்னு போட்டு கொடுத்திட்டா. இனியா இப்பதான் உருப்படியா ஒரு வேலை பார்த்திருக்கா. டாடின்னு பின்னாடியே அலைஞ்சு ராதிகாவை வாழ விடாம செஞ்சியே. இப்ப தெரியுதா இனியா உங்கப்பனோட சுயரூபம்? ஆகாஷா அடிச்சதையும் சேர்த்து சொல்லு இனியா. செழியனையும் சேர்த்து புடிச்சுக்கிட்டு போகட்டும். இந்த வயசுல லவ் பண்ணக்கூடாதாம், ஆனா கல்யாணம் பண்ணலாமாம். நல்லா இருக்குடா உங்க கதை. ஒரு காலத்துல கோபிக்கு பிடிக்காம தான் பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் அதுக்கப்புறம் பாக்கியாவை விட்டுட்டு காதலிய கல்யாணம் பண்ணினான். இப்ப இனியாவுக்கும் சேம் சிச்சுவேஷன் தான். இப்ப கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா அவளும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை விட்டுக்கிட்டு ஆகாஷோ தேடிதான் போவா.